ஐவிஎஃப் வச்சு அஞ்சாவது பையன் சார். மதுரையில் வந்து ஒரு டாக்டர் இருப்பாங்க சார். அவங்களுக்கு வந்து பறக்காது, எப்போ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்திரசேகர் நல்லபடியாக கன்சீவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லபடியாக கடவுள் ஸ்கூல் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அரவிந்த். இவங்க வந்து நம்மகிட்ட வந்து ஒரு சம்பந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க அவங்களுடைய தகுதிக்கு மீறி அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து இங்க வைத்தியம் பண்ணி கன்சீவ் இருக்காங்க. 2005ல இருந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். ஐவிஎஃப் வச்சு அஞ்சாவது பையன் சார். கேரளா, பழனி, மதுரை, அப்புறம் மேலூர். மதுரையில் வந்து ஒரு டாக்டர் இருப்பாங்க சார். அவங்களுக்கு வந்து பறக்காது, எப்போ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி நினைச்சு நான் கடவுள் நான் வந்து பார்த்தேன். எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆண் குழந்தைய அவங்க நிதானமா ஆராய்ந்து உடல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எல்லாம் கண்டிப்பா கரெக்டா செக் பண்ணி அவங்க ஹார்மோனு எல்லாம் கரெக்டா லெவலுக்கு வந்து பின்னாடிதான் அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து உங்க முழு மனசோட டாக்டரை ட்ரஸ்ட் பண்ணுங்க. ட்ரஸ்ட் பண்ணி உங்களுடைய கவலைகளை பேசுங்க. பேசி அந்த இடத்துலயே வந்து சொல்யூஷன் நீங்க எடுத்துட்டு போங்க. பேசுறதுக்கு தயக்கப்படாதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தம்பதியருடைய பிரச்சனைகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க வந்து 1008 பிரச்சனைகளோட வரீங்க. வர்ற யாருமே வந்து ஃப்ரீயா ட்ரபிள் இல்லாம யாரும் வர்றது. ஸோ நீங்க வந்து முழு மனச நம்பிக்கையோட நம்ம சொல்றதை ஃபாலோ பண்ணணும். நம்ம எவ்வளவு பெஸ்ட் நம்ம ட்ரை பண்ணாலுமே எல்லா டைமும் சக்சஸ் கிடைக்காது. நம்ம ரொம்ப நல்ல பெஸ்டான வைத்தியம் கொடுத்தாலும் கூட இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் தோல்வியும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம டாக்டர்ஸ் வந்து நல்ல பெஸ்ட் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முறையில ட்ரீட்மெண்ட் பண்ணி தருவாங்க. ஈவன் ஒரு ஃபெயிலியர் ஏற்பட்டாலும் கூட அதை நினைச்சு மனசு தளர விடாதீங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை டயக்னோஸ் பண்ணி நல்ல முறையில வந்து நம்ம வைத்தியம் பண்ணி கன்சீவ் ஆகிட்டு போகலாம். ஸோ நீங்க யாரையெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்களும் வந்து கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்து இந்த மாதிரி உட்காந்து நீங்க நல்லபடியாக குழந்தைக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.